வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம யூனிட் 1ல் இருக்க சொல்லிலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம்ப்பா. நம்ம ஏற்கனவே எழுத்திலக்கணம் பார்த்துருக்கோம், நிறுத்தற்குறி, ரகர ரகர வேறுபாடு எல்லாமே பார்த்துருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது போக நம்ம 140 டேஸ்க்கு ஸ்டடி பிளான் ப்ளஸ் நம்ம இலவசமாக தேர்வு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. தேர்வு எழுதணும்னு ஆசைப்பட்றவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம மொத்தமாக எக்ஸாம் வரைக்கும் நம்ம எப்படி கொண்டு போகிறோங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அது நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 140 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வாங்க நம்ம யூனிட் 1ல் சொல்லிலக்கணம் பற்றி பார்க்கலாம். இப்போ சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது தான் சொல் அப்படிங்கிறாங்க. ஒரு எழுத்து தனித்து நின்னாலும் சரி, 2-3 எழுத்து சேர்ந்து வந்தாலும் சரி, சேர்ந்து வந்து பொருள் தந்தாலும் சரி, எப்படினாலும் அதுக்கு பேர் சொல்லு தான் அப்படிங்கிறாங்க. அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிறாங்க. பதம், மொழி, கிளவி, இது மூணுமே சொல் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு இந்த சொல் அப்படிங்கிறது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நெக்ஸ்ட் பதம் பாருங்க. பதம் அப்படின்னா பகுபதம், பகாபதம் அப்படின்னு பதத்தை இரண்டாக பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகுக்கவியலும் பதம் அப்படிங்கிறாங்க. அதாவது பகுக்கவியலும்னா ஒரு வார்த்தை பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பகுபதம். அந்த வார்த்தையை அந்த சொல்லை நம்ம பிரிக்க முடியலை அப்படின்னா அது பகாபதம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழி பாருங்க, நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்னன்னா, மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டுருவாங்க. இது மொழி 3 வகைப்படும்பா. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இந்த 3 தான் திரும்பி திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான இடம்ப்பா, இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கிளவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவி, இரட்டை சொல், அதாவது 2 எழுத்துமே சேர்ந்து வரும் பார்த்தீங்களா, அதை பிரித்தா பொருள் தராது, அதை தான் இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், பதம் அப்படின்னா பகுபதம், பகாபதம்னு பதம் 2 வகைப்படும். மொழி 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. கிளவி இரட்டை கிளவி, இரட்டை சொல் சேர்ந்தது. இதில் ஓரெழுத்து ஓரெழுத்து சொற்களுக்குரிய ஒரு எழுத்து பாருங்கள். பூ, கை, தா, வா, இது எல்லாமே ஒரு எழுத்து தான் குறிக்கும். ஆனால் ஒரு எழுத்தை குறித்தாலுமே இது மீனிங்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சொல் அப்படிங்கிறாங்க. 2 முதலாக பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்த சொற்கள் பாருங்கள். மண், மாந்தர், நடந்தனர், இது எல்லாமே ஒரு எழுத்து, ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்து ஒரு சொல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 3 வகை மொழிகள். அந்த மொழியில் நம்ம 3 வகை பார்த்தோம் இல்லைங்களா, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மொழிகளும் என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனிமொழி அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருளை உணர்த்துவது தான் தனிமொழி. அதாவது தனியாக இருக்கிறது தான் தனிமொழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வா, கண், செய்தான், இது எல்லாமே நமக்கு பொருள் தருது இல்லைங்களா. அதாவது வானா வர்றது, கண்ணுன்னா நம்மளோட உறுப்பு, செய்தான்னா ஒரு செயலை செய்கிறது. இப்படி தனியாக இருந்தாலுமே ஒரு பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா அது தனிமொழி. தொடர்மொழி அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து பொருளை உணர்த்துவது தொடர்மொழி. தொடர்மொழினா தொடர்ந்து வர்றதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிமொழினா தனியாக இருக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. படம், பார்த்தான், அதாவது படம்ங்கிறது ஒரு சொல்லு, பார்த்தான்ங்கிறது ஒரு சொல்லு. 2 சொற்கள் தொடர்ந்து பொருளை தந்திருக்கு இல்லைங்களா, அதுதான் தொடர்மொழி. பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன, ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் வந்திருக்கீங்களா. பசு ஒரு சொல், கன்று ஒரு சொல், தோட்டம் ஒரு சொல், மேய்ந்து கொண்டிருக்கின்றாங்க ஒரு சொல். அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்டது தொடர்ந்து அது தொடர்ந்து அப்படியே கண்டினியூஸாக வருது இல்லைங்களா, அப்படி பொருளை ஒருத்தனா அது தொடர்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிற சொற்களுடன் தொடர்ந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது தான் பொதுமொழி அப்படிங்கிறாங்க. பொதுமொழினா பொதுவாய் அமைகிறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சொல்லு அதை தனியாக அதை பிரிச்சிங்க அப்படின்னா அது ஒரு பொருளை தருமா, அதை பிற சொற்களோட தொடர்ந்து வர்ற மாதிரி பிரிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பொருளை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்தமான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அந்தமான் அப்படின்னு நீங்கள் சேர்த்து ஒரே ஒரு சொல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அது அந்தமான் அப்படிங்கிற தீவை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த அந்தமான் அப்படிங்கிறத நீங்கள் 2ஆக பிரிச்சிங்கன்னா அந்த ப்ளஸ் மான் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அந்த அப்படிங்கிறதும் மான் அப்படிங்கிறதும் தொடர்ந்து வந்துடுச்சு அப்படின்னா அது அந்த மான், அதாவது அங்கே இருக்கிற மான், அந்த இடத்துல இருக்கிற மான் அப்படின்னு சொல்லி அந்த மான் அப்படிங்கிற விலங்கை குறிச்சிரும். அதனால் அது வேறு பொருளை தருது. இப்படி அந்த மான் அப்படிங்கிற சொல்லு தனியாக இருக்கும்போது ஒரு பொருளையும் பிரிக்கும்போது 2 பொருளையும் தரதுனால இதுதான் பொதுமொழி. அதாவது 2க்குமே, தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் 2க்குமே பொதுவாக வர்றதுனால அது பொதுமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதே போல நம்ம பொதுமொழி வார்த்தை என்னென்னு பிரிக்கலான்னு பாருங்க. பலகை அப்படின்னா பல ப்ளஸ் கை அப்படின்னு பிரிப்பாங்க.
பல ப்ளஸ் கைனா பல பேரோட கை அப்படின்னு அர்த்தம். பலகைன்னு சேர்ந்துச்சுன்னா நம்ம இந்த ஜாமான்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல பலகை, அதுதான். வைகை அப்படிங்கிறது வை ப்ளஸ் கை அப்படின்னு பிரிச்சிங்கன்னா கையை அந்த இடத்துல வை அப்படின்னு அர்த்தம். வைகைனா அந்த வைகை ஆற குறிக்கும். தாமரை அப்படின்னா அது மலரை குறிக்கும். தா ப்ளஸ் மறை அப்படின்னு பிரிச்சிங்க அப்படின்னா இந்த மறைங்கிறது மானினத்தை குறிக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் வேங்கை. வேங்கைனா அந்த வேங்கை மரத்தை குறிக்கும். வே ப்ளஸ் கைன்னு பிரிச்சிங்க அப்படின்னா அது வந்து அதாவது வேகின்ற கை அப்படிங்கிற மாதிரி பொருளை வந்து கொடுக்கும். இது மாதிரி தனிமொழிக்கும் பொதுமொழிக்கும் வந்து பொதுவாக வரும். இதை வந்து நன்னூல் வந்து ஒரு பாடல் மூலியமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு மொழி ஒரு பொருளானவாம், தொடர்மொழி பல பொருளாகவும், இருமையும் ஏற்பன அப்படிங்கிறது தான் பொதுமொழி அப்படின்னு ஒரு நன்னூல் பாடல் வந்து இருக்குது. நன்னூலை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவணந்தி முனிவர் அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்கள் வினைச்சொல். ராமன் வந்தான், கண்ணன் நடந்தான். அதாவது ஒரு எழுவாய் வந்து ஒரு செயலை செஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வினைச்சொல். வினை அப்படின்னாவே செயல் அப்படின்னு அர்த்தம். ஒரு வேலையை செய்கிறது தான் வினை அப்படின்னு அர்த்தம். இதில் ராமன் கண்ணன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பெயர் சொல். அந்த பெயர் சொல் வந்து நமக்கு என்ன ராமன் வந்து வந்திருக்காங்க, வந்ததுக்கான செயலையும், கண்ணன் வந்து நடந்ததுக்கான செயலையுமே அது குறிக்கிறதுனால இது வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுவாய் செய்யும் செயல் தொழிலை குறிக்கும் சொற்கள் வந்து வினைச்சொற்கள் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்த மட்டும் கவனமாக படிச்சுக்கோங்க. எழுவாய் வந்து ஒரு செயலை வந்து செஞ்சாலோ ஒரு தொழிலை வந்து குறித்தாலோ அதுதான் வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் வினை முற்று. அருளரசு வந்தான், வளவன் நடந்தான். இந்த தொடரில் பாருங்கள் வந்தான் நடந்தான் அப்படிங்கிற வினைச்சொற்கள் வந்து பொருள் வந்து முற்று பெற்றுச்சு. அதாவது இதில் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். அந்த அருளரசு அப்படிங்கிறவங்க வந்து முடிச்சுட்டாங்க, இனிமேல் வரப்போகிறதில்ல. வளவன் நடந்தான் அப்படிங்கிறவங்க அவங்க நடந்து முடிச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த பொருள் வந்து முற்று பெற்றுச்சு. இவ்வாறு தம் பொருளை முற்று பெற்று வந்துள்ள வினைச்சொற்கள் தான் வினை முற்றுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வினை முற்றுக்களை வினை முற்று அப்படிங்கிற மாதிரியும் இல்லைன்னா முற்று வினை அப்படின்னு திருப்பியும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எழுவாய் செய்கிற செயல் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வினை முற்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று அப்படின்னா வினைக்கு எழுவாய்க்கும் பயனிலே அமையும் முக்காலத்தில் ஒன்றை உணர்த்தும். அதாவது திணை பால் எண் இடங்களை வந்து காட்டும். இவ்வினைமுற்று வந்து தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றுன்னு வினைமுற்றை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணை பால் எண் அப்படி 3 இடத்தையும் வந்து காட்டுறது வந்து காட்டும். அதாவது இந்த வினை முற்று வந்து எப்படி வரும்னா எழுவாய்க்கு வந்து பயனிலையாக வரும் அப்படிங்கிறாங்க. முக்காலத்தில் ஏதாவது ஒரு காலத்தை வந்து கண்டிப்பாக உணர்த்தும் அப்படிங்கிறாங்க. திணை பால் எண் அப்படிங்கிற இடங்களை வந்து அது கண்டிப்பாக காட்டும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே இந்த கண்டிஷனுக்குள்ள ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வினைமுற்றை வந்து தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. காலத்தை காட்டுச்சு அப்படின்னா அது வந்து தெரிநிலை வினைமுற்று, காலத்தை காட்டலை அப்படின்னா அது வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிநிலை வினைமுற்றுக்கு செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஒரு உழவன் வந்து வேலை செய்ய வயக்காட்டுக்கு போகிறாரு. அப்போ வயக்காட்டுக்கு போகிறவருக்கு வந்து என்ன தேவைப்படும்? அந்த வேலையை செய்கிற அந்த உழவர் தேவைப்படுவார். அவர் அந்த வேலை செய்கிறது கொண்டு போகிற கருவி ஒரு மண்வெட்டியோ ஒரு அது என்ன கம்பியோ ஏதோ ஒன்று, அதை தோன்றதுக்கு கருவி கொண்டு போவாங்க. அந்த வேலை செய்கிறதுக்கு நிலம் தேவைப்படும், செயல் தேவைப்படும். அந்த வேலை அப்படிங்கிறதுனால செயல் தானே. காலம் தேவைப்படும், அவர் என்ன காலத்தில் செய்ய போகிறாரு, காலையிலையா மாலையிலையா ஈவினிங்கா மத்தியானமா அப்படிங்கிற காலம். செய்பொருள் செய்கிறதுக்கான பொருள் எல்லாமே தேவைப்படும் இல்லைங்களா. அதனால் தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா விவசாயின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த விவசாயிக்கு வந்து என்ன தேவைப்படும்? அந்த செய்கிறவர் தேவைப்படுவார், அவருக்குரிய கருவி தேவைப்படும், அவருக்குரிய நிலம் தேவைப்படும், அவருக்குரிய செயல், அவர் என்ன செயல் செய்ய போகிறாரு, அங்கே போய் உழுத்தானே செய்வாங்க, அந்த உழுதல் அது செய்யப்படும். காலம், எந்த காலம் செய்வாங்க, ஒரு இறந்த காலமோ ஒரு நிகழ்காலத்திலேயோ செய்ய போகிறாங்க, அந்த காலத்தை குறிப்பிடும். செய்பொருள் அப்படின்னா அதை அவங்க விளைவிச்சு என்ன கொடுப்பாங்க, ஒரு நெல்லோ கோதுமையோ ஒரு அரிசி பருப்பு இல்லை ஒரு தக்காளி கீரை ஏதோ ஒன்று விதைச்சி அதை வந்து அறுவடை பண்ணுவாங்கள்ல, அதுதான் வந்து செய்பொருள். இப்படி எல்லாத்தையும் உணர்ச்சிச்சு தெரிவித்து காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டுச்சு. இதுதான்ப்பா கீ பாயிண்ட்டு. காலத்தை வெளிப்படையாக காட்டுச்சு அப்படின்னா அது தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் குறிப்பு வினைமுற்று. பொருள் முதல் ஆறனையும் அடிப்படையாக கொண்டு முன் சொல்லப்பட்ட செய்பவன் முதலான ஆறனுள் கருத்தாகான ஒன்றினை மட்டும் தெரிவித்து
அதாவது முன்னாடி நம்ம 6 இது சொன்னோம் இல்லைங்களா, அந்த இதில் வந்து ஏதாவது ஒன்றை தெரிவித்து காலத்தை வந்து குறிப்பால் காட்டும் வினைமுற்று தான் குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேரே என்ன, குறிப்பு வினைமுற்று. அப்போ காலத்தை குறிப்பால் காட்டுச்சுன்னா அதுதான் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொன்னை உடையவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவன் பொன்னன் அப்படின்னா அவன்கிட்ட வந்து பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன, ஏது, எந்த காலம் எதுவுமே அதில் குறிப்பிடலை இல்லைங்களா. அதனால் இது வந்து குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்கிறாங்க. அவன் விழுப்புரத்தான், அதாவது அவன் வந்து விழுப்புரத்தில் வாழ்கிறான், அவ்வளோதான். அவன் எப்போ வாழ்ந்தான் என்ன ஏதுன்னு ஒன்றும் சொல்லலை இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து அவன் சித்திரையான், அவன் சித்திரையில் பிறந்தான், அவ்வளோதான். எப்போ பிறந்தான் என்ன ஏது ஒன்றுமே சொல்லலை. அவன் கண்ணன் அப்படின்னா கண்களை உடையவன், அவனுக்கு கண் இருக்கு, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நல்லன் அப்படிங்கிறாங்க, நல்ல இயல்புகளை உடையவன், அது அவனோட குணத்தை சொல்கிறாங்க. அவனுக்கு வந்து நல்ல இயல்பு இருக்குது அப்படிங்கிற அவன் குணத்தை சொல்கிறாங்க. உழவன் அப்படின்னா உழுதலை செய்பவன், தொழில், அவருடைய தொழில் என்ன, உழுவுறது தானே அவரோட தொழில், அதனால் அவர் சொல்கிறாங்க. இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து காலம் வந்து காட்டாது. இப்படி காலம் காட்டாமல் வர்றதுக்கு பேர் தான் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நன்னூலில் இருக்க வார்த்தை பாருங்கள். பொருள் முதல் ஆறினும் தோற்றி முன் ஆறனுள் வினை முதல் மாத்திரை விளக்கல் வினை குறிப்பே அப்படின்னு நன்னூல்ல இருந்து ஒரு பாடல் வரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எச்சம். இந்த எச்சம் பாருங்க, கயல்வெளி படித்தால் கோதை சென்றாள் அப்படிங்கிறாங்க. படித்தால் சென்றாள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைமுற்று. ஏன்னா அந்த இடத்துல வந்து வினை வந்து முடிஞ்சிருச்சு, அதனால இது வந்து வினைமுற்று. இதை வந்து நம்ம எப்படி எச்சம் ஆக்குவாங்கன்னா, முற்று பெறாத முழுமையடையாத வினை சொற்கள் தான் எச்சம் அப்படிம்பாங்க. அந்த எழுத்து வந்து முற்று பெறாமல் இருக்கணும், அதுதான் எச்சம் அப்படிம்பாங்க. இதில் வந்து விகுதி வந்து குறைந்து நிற்கும் சொல்லே வந்து எச்சம் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பெயரெச்சத்தில் படித்த கயல்விழி சென்ற கோதை, அதாவது கயல்விழி படித்தாள் அப்படிங்கிறது படித்த அப்படின்னு எஞ்சி எச்சமாக நிற்கிது இல்லைங்களா, அதைத்தான் வந்து எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. படித்த சென்ற என்னும் முற்றுப்பெறாத எச்ச வினைகள் கயல்வெளி கோதை என பெயரை கொண்டு முடிஞ்சதுனால அது பெயரெச்சம் அப்படிங்கிறாங்க. ஒரு எஞ்சி நிற்கிற எச்சம் வந்து பெயரை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பெயரெச்சம். அதே இது வினையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குரியது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இறந்த கால பெயரெச்சம்னா படித்த கயல்விழி சென்ற கோதை, அதாவது அவள் படித்து முடிச்சுட்டான். அப்போ படித்து முடிச்சுட்டோம் அப்படிங்கிறது என்னது, இறந்த காலம் தானே. நெக்ஸ்ட் நிகழ்காலத்துக்கு பாருங்கள். படிக்கின்ற கயல்விழி செல்கின்ற கோதை, அதாவது இப்போ அவள் படிச்சுக்கிட்டு இருக்கா, கோதை வந்து சென்றுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது. அப்போ அது என்னது, நிகழ்காலத்தில் நடக்கிறது. எதிர்கால பெயரெச்சம் வந்து படிக்கும் கயல்விழி செல்லும் கோதை, இனிமேல் படிப்பா கயல்விழி. அப்போ இனிமேல் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், எதிர்காலம் தானே வரும். இது எதிர்கால பெயரெச்சம் அப்படிங்கிறாங்க. இந்த பெயரெச்சமுமே தெருநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி பெயரெச்சத்தையும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. தெருநிலை பெயரெச்சம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. வந்த பையனை பார்த்து கண்ணன் நின்றான், அதாவது ஒரு பையன் வாரான், அந்த பையனை பார்த்து வந்து கண்ணன் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்த அப்படின்னா அது வந்து பெயரெச்சம். பெயரெச்சத்துக்கு நீங்கள் ஆ அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஆ அப்படிங்கிற ஓசையில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பெயரெச்சம். ஈ ஊ அப்படிங்கிற ஓசையில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து வினையெச்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆ வார்த்தையை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நம்ம பெயருக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்சியல் போட்டு தானே எழுதுவோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏதோ ஒரு எழுத்தை போட்டு ஆரம்பிப்போம், அது நம்ம உயிரெழுத்தில் இருக்க முதல் எழுத்தாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இத்தொடரில் வந்த பையன் என்னும் பெயரை கொண்டு முடிவதனால இது பெயரெச்சம். செய்த செய்கின்ற செய்யும் என்ன 3 காலத்தையுமே அது உரிய பெயரெச்ச வாய்ப்பாலோடு அது முக்காலத்தையும் வெளிப்படையாக காட்டுது. அப்புறம் செய்பவன் முதலான 6 எஞ்சி நிற்குது. இவை உடன்பட்டாலும் எதிர்மறையிலும் வரும் அப்படிங்கிறாங்க. இது உடன்பட்டும் வரும் எதிர்மறையிலும் வரும் அப்படிங்கிறாங்க. இந்த தெருநிலை பெயரெச்சம் எப்படி வரும் அப்படின்னா, அந்த நம்ம முன்னாடி படித்த அந்த 6 கண்டிஷனுமே அந்த செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 6 கண்டிஷனுக்குள்ளேயுமே வரும். முக்காலத்தையும் வந்து செயலையும் வந்து அது வெளிப்படையாக வந்து கண்டிப்பாக காட்டுங்கிறாங்க. இது உடன்பாட்டிலும் வரும் எதிர்மறையிலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உண்ட இளங்கோவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உண்ட அப்படின்னா அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டான், அப்படின்னா அது இறந்த காலத்தை காட்டிடும் இல்லைங்களா. அப்படி காலத்தை காட்டினாங்கன்னாவே அது தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, குறிப்பு பெயரெச்சம் காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நிற்கும் பெயரெச்சம் தான் குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து காலம் வந்து காட்டவே காட்டாது, அது பண்பை மட்டும்தான் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள்.
நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பையன் நல்ல பையன், அவன் எந்த காலத்தில் நல்ல பையன், எப்போ நல்ல பையன், என்ன வேலை செய்கிறான், எதையுமே காட்டலை இல்லைங்களா. ஆனால் நல்லங்கிறது அந்த பையனுக்குரிய ஒரு பண்பு, அவன் நல்லவனாக இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்குரிய பண்பு இல்லைங்களா. அப்போ பண்பை மட்டும்தானே உணர்த்துது. இப்போ பண்பை மட்டும் உணர்த்துது அப்படின்னா அது குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உடன்பாடு எதிர்மறை அப்படிங்கிற ரெண்டுலேயுமே இந்த குறிப்பு பெயரெச்சம் வரும். உடன்பட்டும் வரும், எதிர்மறையாகவும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வினை எச்சம் பாருங்க. முற்றுப்பெறாத வினை சொற்கள் அதாவது முற்றுப்பெறாத ஒரு எச்ச சொற்கள் வேறொரு வினை முற்றை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வினை எச்சம்ங்கிறாங்க. ஒரு வினை சொற்கள் அது முற்று பெறலை, அப்படி முற்று பெறாமல் இருந்தாலுமே அது வேறொரு முற்று சொற்களை கொண்டு முடிஞ்சது தான் வினை எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். படித்து வந்தான் அப்படிங்கிறாங்க. படித்துங்கிறது ஒரு செயல், வந்தான் அப்படிங்கிறது ஒரு செயல். ஆனால் படித்துங்கிறது எஞ்சி நிற்குது இல்லைங்களா, படித்து அப்போ அது எஞ்சி நிற்கிறதுனால, எஞ்சி நின்று அது ஒரு வினைமுற்றை கொண்டு முடிகிறது அப்படிங்கிறதுனால அது வினை எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட கேட்டான், அதாவது அவனை பாட சொல்லி இவன் கேட்குறான். அப்போ பாடுறது அப்படிங்கிறது ஒரு செயல், கேட்டான்ங்கிறதும் ஒரு செயல். அப்போ ஒரு பாட அப்படின்னா அது எஞ்சி நிற்குது இல்லைங்களா. அப்போ கேட்டான்கிற வினை முற்ற கொண்டு முடிகிறதுங்கிறான்னா அது வினை எச்சம்ங்க. ஓடி சென்றான், போய் பார்த்தான், இந்த மாதிரி எச்ச சொற்கள் ஒரு வினை முற்ற கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வினை எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் அப்படிங்கிறாங்க. இவ்வினையெச்சம் கால வகையில் வினையெச்சத்தை 3 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த 3 வகை என்னன்னு பாருங்க. இறந்த கால வினையெச்சம், நிகழ்கால வினையெச்சம், எதிர்கால வினையெச்சம். இறந்த காலம் அப்படின்னா நடந்து முடிஞ்சது, நிகழ்காலம்னா நடந்துகிட்டு இருக்கிறது, எதிர்காலம்னா நடக்க போறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இறந்த காலம்னா படித்து வந்தான், அந்த இத்து அப்படிங்கிற இடைநிலை வந்துச்சு அப்படின்னா அது இறந்த காலம். கிரு கின்று ஆனின்று அப்படின்னு வந்துச்சுன்னா அது நிகழ்காலம். எதிர்காலம் இப்பு இவ்வு இக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அது எதிர்காலம்னு வச்சுக்கோங்க. இது புணர்ச்சி விதி படிக்கும்போது நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போதைக்கு இது என்ன அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, தெரிநிலை வினையெச்சம். படித்து தேறினான், படிக்க செல்கின்றான். அதாவது படித்து படிக்கங்கிற சொற்கள் எச்சவினையாய் நின்று காலத்தை காட்டிடுச்சுனாலே அது தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலத்தையும் செயலையும் உணர்த்தி வினைமுற்றை கொண்டு முடியும் எச்ச வினை தான் தெரிநிலை வினையெச்சம்ங்கிறாங்க. குறிப்பு வினையெச்சம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. மெல்ல பேசினான், கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். அதாவது இதில் இன்றி அப்படிங்கிற எச்ச வினை சொற்கள் காலத்தை வெளிப்படையாக அது உணர்த்தலை, பண்பை மட்டும்தான் உணர்த்துது. அது பண்பு என்ன அப்படின்னா அவன் நோய் இல்லாமல் நல்லா இருக்கான் அப்படிங்கிற பண்பை மட்டும் உணர்த்துறதுனால இது குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க, முற்றெச்சம். முற்றெச்சம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மைதிலி வந்தனல் படித்தான், முருகன் படித்தனன் தேறினான். அதாவது அவன் படித்தான் அதனால பாஸ் ஆகிட்டான், மைதிலி பாடுனான் அப்படின்னு ஒரு வினை ஒரு எச்சம் இன்னொரு எச்சத்தை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் முற்றெச்சம்பாங்க. அதாவது வந்தனல் படித்தனல் அப்படிங்கிற வினை முற்று படித்து எனும் வினையெச்ச பொருளில் நின்று வேறு ஒரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினை முற்று அப்படிங்கிறாங்க. எச்ச பொருளில் மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதே முற்றெச்சம் அப்படிங்கிறாங்க. இதை நீங்கள் சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, 2 வினைமுற்று சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அது முற்றெச்சம்னு வச்சுக்கோங்க. 2ன்னா வந்தனல் பாடினால் அப்படின்னு 2 வினைமுற்று வந்திருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி 2 வினைமுற்று வந்துச்சு அப்படின்னா அது முற்றெச்சம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மொழித்திறன் பயிற்சி பாருங்க. தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தொகை சொற்கள் அப்படின்னா ஒரு சொல் பல பொருள் அப்படிங்கிறது நம்ம இந்த தோட்ட சிலபஸ்ல இருக்குப்பா, அதனால இதை பார்த்துக்கோங்க. மா பலா வாழை இந்த 3 சேர்ந்தது தான் முக்கணின்னு சொல்லுவாங்க. அப்போ முக்கணின்னு சொல்லிட்டாவே நம்ம அந்த இடத்துல மா பலா வாழை அப்படிங்கிறத குறிக்கும். அதனால இது தொகை சொல்லா இருக்கும். இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை, தன்வினை பிறவினை, இது ரெண்டுமே இருவினைன்னு சொல்லுவாங்க. இரு திணை அப்படின்னா அக்ரிணை உயர்திணை, அகத்திணை புறத்திணை, இது ரெண்டுமே இரு திணையில வரும். நெக்ஸ்ட் பாருங்க, முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம் வரும். முப்பால்னா அறம் பொருள் இன்பம்ங்கிறது முப்பால். மூவிடம் அதாவது 3 இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா தன்மை முன்னிலை படர்க்கை. மூவேந்தர் அப்படின்னா சேரர் சோழர் பாண்டியர். நாற்றிசை அப்படின்னா நமக்கு இருக்கிற 4 திசைகள், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. நிலம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற 4 நிலம், அதை பாலையை மட்டும் விட்டுருவாங்கப்பா. நிலம்னு சொன்னாங்கன்னா 5 திணை அப்படின்னு சொன்னாங்கன்னா பாலை சேர்ந்து வரும். 4 நிலம் அப்படின்னா பாலையை எடுத்துக்க மாட்டாங்க. ஐம்பால் அப்படின்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். ஐம்புலம் அப்படின்னா
நமக்குரிய தொடு உணர்வு, உண்ணல், உயிர்த்தல், காணல், கேட்டல், தொல்காப்பியர் வந்து பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதைத்தான் ஐம்புலம்னு சொல்லுவாங்க. ஐம்பொறினா மெய், வாய், மூக்கு, கண், செவி, இந்த ஐம்புலனத்தில் வர்ற உறுப்புக்களை நம்ம ஐம்பொறி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இலக்கணத்தை ஒரு குயிக் ரிவிஷனாக பார்த்துடலாம் வாங்க. சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்து தனித்து நின்னாலும் சரி, பல எழுத்துக்களோட சேர்ந்து நின்னாலும் சரி, அது பொருள் தந்துடுச்சுன்னா அது சொல் அப்படிங்கிறாங்க. பதம், மொழி, கிளவி அப்படிங்கிறது சொல்லுக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிறாங்க. பதம் அப்படி வந்து இருவகைப்படுமா, அது பகுபதம், பகாபதம்ங்கிறாங்க. மொழினா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழின்னு மூவகைப்படும் சொல்கிறாங்க. கிளவி அப்படின்னா அது இரட்டை கிளவி அப்படின்னு சொல்கிறாங்க. தனிமொழி அப்படின்னா தனிச்சு இருந்தால் அது வந்து தனிமொழி. தொடர்மொழி அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்துச்சுன்னா அது தொடர்மொழி. பொதுமொழி அப்படின்னா தனிமொழி, தொடர்மொழி ரெண்டுக்குமே பொதுவாக வந்துச்சுன்னா அது பொதுமொழி அப்படின்பாங்க. வினைச்சொல் அப்படின்னா எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை வந்து குறிக்கும் சொற்கள் தான் வினைச்சொற்கள்னு சொல்கிறாங்க. வினை முற்று அப்படின்னா முற்று பெற்று வந்துச்சு, ஒரு வினைச்சொல் வந்து முற்று பெற்றுச்சுன்னா அதுதான் வினை முற்றுன்னு சொல்கிறாங்க. அந்த வினை முற்றை வந்து முற்று வினை அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பு வினைமுற்று அப்படின்னு தெரிநிலை வினைமுற்று என்னன்னு கேட்டிங்கன்னா, செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் அப்படிங்கிற 6ஐயுமே தெளிவாக காட்டி காலத்தையும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா அதுதான் தெரிநிலை வினைமுற்றும்பாங்க. குறிப்பு வினைமுற்று அப்படின்னா அந்த 6ல் முன் சொல்லப்பட்டதில் ஏதாவது ஒன்றை மட்டும் காட்டி காலத்தை வந்து குறிப்பால் மட்டும் காட்டுச்சு அப்படின்னா அதுதான் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. எச்சம்னா எஞ்சி நிற்கிறது தான், முற்று பெறாமல் முழுமையடையாமல் எஞ்சி நிற்கும் வினைச்சொல் தான் எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெயரெச்சம் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த முற்று பெறாத எச்ச வினைகள் வந்து பெயரை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதுதான் பெயரெச்சம் அப்படிங்கிறாங்க. பெயரெச்சம் வந்து 3 காலத்தையும் வருங்கிறாங்க. இறந்த கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம். பெயரெச்சத்தை வந்து தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம்னு 2ஆக பிரிப்பாங்க. இதுவும் சேம் இதுதான்ப்பா வரும். காலம் வந்து தெளிவாக காட்டுச்சுன்னா தெரிநிலை பெயரெச்சம், பண்பால உணர்த்துச்சு அப்படின்னா அது வந்து குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே பாருங்க வினை எச்சம் சொல்றாங்க. வினை எச்சம் அப்படின்னா அந்த வினை சொற்கள் வந்து எஞ்சி நிற்கிறது தான் வினை எச்சம் அப்படிங்கிறாங்க. ஒரு எச்ச வினை வந்து வினையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா வினை எச்சம், பெயரை கொண்டு முடிஞ்சா பெயரெச்சம், வினையை கொண்டு முடிஞ்சுன்னா வினை எச்சம். இதுவுமே 3 காலத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. தெரிநிலை வினையெச்சம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலத்தையும் செயலையும் உணர்த்தி வினைமுற்றை கொண்டு முடியும் எச்ச வினை வந்து தெரிநிலை வினையெச்சம் அப்படிங்கிறாங்க. குறிப்பு வினையெச்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது, பண்பினை மட்டும்தான் காட்டும், வினைமுற்றை கொண்டு முடியணும், அதுதான் குறிப்பு வினையெச்சம்ங்கிறாங்க. முற்றச்சம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வினைமுற்று சொல் வந்து எச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் முற்றச்சம்னு சொல்கிறாங்க. இப்போ நடத்துன அந்த சொல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம 140 days ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். தேங்க்யூ.